வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் பலன் தருமா பரிகாரம். இதுவரை தொடர்ந்து மக்கள் ஆதரவு பெற்ற இந்த தொடரில் இந்த வாரம் பரிகாரம் ஏன் செய்ய வேண்டும் என்பதற்கான சில சிந்தனைகளை சொன்னால் இந்த பரிகார தொடரின் நோக்கமும் செயலும் எளிதாக மனதில் பதியும். நம்முடைய செயல்கள் அனைத்தும் கர்ம வினைகளாக விளையும். அது நல் வினைகளாகவும் இருக்கலாம், தீ வினைகளாகவும் இருக்கலாம். இந்த வினைக்குவியலின் செயல்பாடுகள் செயல்பாட்டிற்கு வரும்போது தான் நாம் அடைகின்ற இன்பமோ அல்லது துன்பமோ அமையும். அந்த வினைகளை அனுபவிக்கும் போதே இன்னும் சில வினைகளையும் செய்கிறோம். அதன் வினைப்பயன் வரும் காலங்களில் விளையும். எல்லோராலும் நாம் செய்த அத்தனை வினைகளையும் எடுத்த இந்த ஒரு பிறவியிலேயே அனுபவித்து தீர்க்க முடியாது. அவ்வளவு வினைகள் செய்து இருக்கிறோம், செய்து வருகிறோம். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்பது தானே திருக்குறள். ஆனாலும் எந்த வினைகள் முதலில் வரும், எது பின்னால் வரும் என எப்படி தெரிந்து கொள்வது என்ற ஆவல் நம்மில் எல்லோருக்கும் உண்டு தானே. அதை வெளிக்காட்டும் கருவி தான் பிறப்பு ஜாதகம். இந்த ஜாதக குறிப்புகளில் இருந்து எந்த வினை பயன் எப்போ நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த வினைப்பயனை தருபவர் இறைவன். அந்த வினைப்பயனுக்கான ஆணையை செயல்படுத்தும் அலுவலராக இந்த கிரகங்கள் செயல்படும். அதனால் தான் ஜாதக குறிப்புகளை கொண்டு எந்த வினை எப்போ நிகழும் என்று திறமை பெற்ற சோதிடர்களால் சொல்ல முடியும். அந்த கிரகங்கள் நகர்வதை கொண்டே நமக்கு எந்த வினை முதலில் வரும், எந்த வினை பிறகு வரும் என அறிய முடியும். நம்முடைய வினைகளை பார்க்க வேண்டுமானால் ஒரு பெரிய பூகோள மூட்டையே இருக்கும். அதனால் அதில் இருந்து எந்த வினை முதலில் வரும் என தெரிய வேண்டாமா? அதற்கு தான் சோதிடம் பார்க்க வேண்டும். அதெல்லாம் சரி தான் ஐயா, நாம் ஏன் பரிகாரம் செய்யணும்? அப்படி பரிகாரம் செய்தால் எப்படி இந்த வினை பயனிலிருந்து விடுதலை பெற முடியும் என்பது தான் உங்கள் கேள்வியாக இருக்கும் இல்லையா? இறைவன் திருக்கருணை நிறைந்தவர். இது விதிக்கப்பட்டது, இதை அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் என்று சொல்வது இறைவன் கருணை இல்லாதவன் என்று சொல்வது போல் ஆகிவிடும். உயிர்களின் இயல்பே தவறு செய்வது தான். அந்த தவறுக்கு வருந்தி திருந்தினால் எந்த உயிருக்கும் கருணை நிறைந்த இறைவன் நல்வழி காட்டுவான். இதனை திருக்குறள் எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று இப்படி சொல்லும் போது நம்மால் மறுக்க முடியுமா? கடவுள் கொள்கையில் மாற்று கருத்து உள்ளவர்கள் கூட இதை மறுக்க மாட்டார்கள். அதனால் தான் நாம் அதனை பரிகாரம் என்று நமக்கு தெரிந்த மொழியில் சொல்லிக்கொண்டு செய்த வினைகளுக்கு வருத்தம் தெரிவித்து வழிபாடு செய்கிறோம். கர்ம வினைகளை அனுபவிக்க வேண்டிய ஆணை போடுபவன் இறைவன், அதனை செயல்படுத்துபவர் கிரகங்கள். எனவே தான் யார் ஆணையிட்டார்களோ அவர்களிடமே போய் செய்த வினைகளுக்கு வருத்தம் தெரிவித்து ஆணையை மறு பரிசீலனை செய்ய வேண்டுதல் வைக்கிறோம். அது தான் பரிகாரம். யார் ஆணையினை போட்டார்களோ அவர்களால் மட்டும் தான் ஆணையை மாற்ற முடியும். இது இன்றும் நடைமுறை வாழ்க்கையில் உள்ளதை நாம் அனுபவத்தில் அறிய முடியும். அதனால் தான் ஆணையிட்ட ஆண்டவனிடம் நாம் செய்யும் வழிபாடு அல்லது பரிகாரம் மூலம் அந்த ஆணை மாற்றப்படலாம். அதனால் தான் அதனை செயல்படுத்தும் நவகிரகங்கள் அவர்கள் வைத்திருக்கும் ஆணை என்ன என்பதை சோதிடர்கள் ஜாதகம் வழி அறிந்து கொண்டு ஆணையிட்டவரிடம் முறையீடு செய்ய ஆலோசனை சொல்கிறார். அது தான் பரிகாரம். வருந்தி முறையீடு செய்வதால் அந்த ஆணை மாற்றப்படும் போது பரிகாரத்தினால் பயன் கிடைக்கிறது என நம் மொழியில் சொல்லி புரிந்து கொள்ள முடிகிறது. செய்த வினைகளுக்கு கழுவாய் இல்லை என்றால் இறைவனை கருணை அற்றவன் என்று சொல்லும் பாவத்திற்கு நாம் ஆட்படுவோம். அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் என்பது அப்பர் வாக்கு. அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்பது சம்பந்தர் வாக்கு. நாள் என் செய்யும் வினை தான் என் செய்யும் என்பது கந்தர் அலங்காரம். இப்படி பெரியவர்கள் சொல்லும் போது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு என்பதை உணர முடிகிறதா? அதை நாம் முறைப்படி செய்கிறோமா என்பதில் தான் நம் அறிவு செயல்படுகிறது. அதனால் பரிகாரங்களுக்கு கட்டாயம் பலன் உண்டு. நாம் சொல்லும் பரிகார முறை தொடரின் முதல் பகுதியில் சொன்னது போல ஒழுக்க முறை, தமிழ் பாடல், விருட்ச ஸ்பரிசம், உணவு பழக்கம், ஆலய தரிசனம், இது தவிர சில சடங்குகள் என்ற வகையில் இருக்கும். ஞானம் பெற்ற சோதிடர்கள் ஒவ்வொரு நிலைக்கும் தனி தனியாக பிரித்து சொல்லும் பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் பரிகாரம் நிச்சயம் பலன் தரும். அதனால் தான் அவைகளை பலன் தரும் பரிகாரம் என்று இது வரை வாரம் ஒரு பரிகாரம் என்ற தொடரில் வாசகர்களின் நல்லாதரவுடன் பார்த்தோம்.
அதனால் பரிகாரங்களை பரிகாசம் செய்யாமல் சொன்னபடி சொன்னதைச் செய்தால் பலன் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நலம் பெற வேண்டுகிறோம். நல்வாழ்த்துக்கள். உங்களுக்காக நமது சானல்ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆகிறது. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள். கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கம்.